ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இன்றைக்கி நம்மளோட சேனலில் மோதகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக மோதகம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து இட்லி செய்ய பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசியில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்காக பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை ஒரு காஞ்ச துணியில் போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் காய விட்டுக்கலாம். வெயிலில் காய வைக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே நிழலில் காய வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபேன் கடியில் காய வச்சுக்கோங்க. அரிசியில் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு ரொம்ப காயக்கூடாது. நீங்கள் அரிசியை எடுத்து கையில் பிடிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அரிசியில் ஈரப்பதம் தெரியணும். ஆனால் கையில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அரிசி காஞ்சிருக்கணும். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து திரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குறைவான அளவில் பண்ணுறப்ப வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயே ரொம்ப ஈஸியாக திரிச்சிக்கலாம். இதுவே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் திரிச்சு வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம திரிச்சிக்கலாம். இப்போ திரிச்சாச்சு. இதை வந்து நம்ம கொழுக்கட்டை ரெசிபிக்கெலாம் பண்ணுற மாதிரி ரொம்ப பவுடராக திரிக்கக்கூடாது, ரவை பதத்துக்கு திரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பாசிப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நீங்கள் எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு அதையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொரப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசியையும் பருப்பையும் ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அரிசியை வேக வைக்கிறதுக்கு முன்னால் அரிசியை நல்லா வறுக்கணும். நல்லா அரிசி வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட மோதகம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ அரிசியை வந்து வறுத்தாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து இது வெந்துடும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுக்கான வெல்லைப்பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா அரிசி இழந்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 3/4 கப்பில் இருந்து 1 கப் வரைக்கும் நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெல்லைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பாகு கம்பி பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. இந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சி அதே சமயம் கொஞ்சம் பிசுக்கு பதத்துக்கு வரணும் வெல்லம். அந்த அளவுக்கு ரெடியானால் போதும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே வந்து நம்ம தேங்காவையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா கூடுதலாக கூட தேங்காய் போட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காவை நெய்யில் வறுத்துட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கூடவே முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அரிசியும் 2 விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், அரிசி நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்படி வேக வைக்கிறப்ப ஒருவேளை வந்து உங்களுக்கு தண்ணி கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கூட ஒரு 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வெல்லத்தை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஆனில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா செட் ஆயிரும். இப்போ இதை ஆற விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் நீங்கள் வந்து மோதகம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த அச்சு எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த அச்சு இல்லை அப்படின்னா சும்மா கையில் வந்து உருண்டையாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த அச்சு வந்து இப்போ எல்லா பக்கமும் கிடைக்கிது, ஆன்லைனில் கூட கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ இது உள்ள நல்லா கை நிறைய பெரிய உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுட்டு நல்லா இந்த அச்சை மூடி அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டான ஷேப்பில் மோதகம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசியில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. வயிறு வலி இந்த மாதிரி வயிற்று பிரச்சனைகள்லாம் வரும்.
புழுங்கல் அரிசியில் செய்யும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் தாராளமாக இதை சாப்பிட கொடுக்கலாம், எதுவும் ஆகாது. குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து தைரியமாக கொடுக்கலாம். இதே மாதிரி நம்மளோட சேனலில் பிடி கொழுக்கட்டை ரெசிபி, பால் கொழுக்கட்டை ரெசிபி இதெல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட மோதகம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து இது இன்னும் சாஃப்டாகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆவியில் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ஏற்கனவே அரிசியெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது. இப்போ நம்மளோட மோதகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.